திருமணம் முறிந்து போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு பச்சை கொடி அல்லது பச்சை காடாக இருந்தால் மனைவிகள் மற்றும் கணவர்களின் திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். When life gives you tangerines என்ற வலைத்தொடரை பார்த்தேன். அது வெவ்வேறு காதல் கதைகள், 3 தலைமுறை மக்கள், அவர்களின் மகிழ்ச்சி, துன்பம், தற்காப்பு போன்றவற்றைக் காட்டியது. குடும்பமாக பார்க்க வேண்டிய தொடர். இந்த தொடரிலிருந்து எனக்கு நிறைய ஆலோசனைகள் கிடைத்தன. அவற்றை கீழே பட்டியலிடுகிறேன். 1. நம் குழந்தைகளுக்காக வேலை செய்வது நல்லது. ஆனால் பெற்றோர்களாக அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவது, அவர்களின் முயற்சிகளில் அவர்களை ஊக்குவிப்பது மற்றும் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆலோசனைகளை வழங்குவது மிகவும் முக்கியம். 2. காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, உங்கள் பெரியவர்கள் அல்லது உறவினர்கள் உங்களை கெட்ட வார்த்தைகளால் அவமதிக்கும் போது உங்கள் துணைவர் உங்களுக்காக நிற்கவில்லை என்றால் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்ந்து பழகுவதில் நீங்கள் இறுதியில் சோர்வடைவீர்கள். 3. எதிர்காலம் கணிக்க முடியாதது. தம்பதியினர் தங்களையும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் பாதுகாக்க சேமிப்பு வைத்திருக்க வேண்டும் மற்றும் காப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். 4. வேலை செய்யும் தம்பதிகளாக வீட்டு வேலைகளை நிர்வகிப்பது, குழந்தைகளை பராமரிப்பது மற்றும் பணம் சம்பாதிப்பது சவாலானதாக இருக்கலாம். எனவே மனைவியும் கணவரும் திறந்த உரையாடல்களை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் வீட்டு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, மனைவி சமையலை கையாண்டால் கணவன் சுத்தம் செய்வதில் உதவலாம். உண்மையில் சில பெரியவர்கள் கணவர் சமையலறையில் உதவும் போது பெரும்பாலும் மறுப்பு தோற்றத்தை காட்டுகிறார்கள். இந்த மனநிலை மாற வேண்டும். 5. பெற்றோர்கள் தங்கள் மருமகன் அல்லது மருமகள் மீது அதிருப்தி அடைந்து காரணமின்றி அவர்களை அடிக்கடி திட்டினால் அல்லது குற்றம் சாட்டினால் அவர்களின் துணையாக நிலைமையை புரிந்து கொண்டு தனி வீட்டிற்கு செல்வது பற்றி யோசிப்பது புத்திசாலித்தனம். இருப்பினும் உங்கள் பெற்றோர் மற்றும் உங்கள் மாமியார் இருவரையும் மதிக்கவும் பராமரிக்கவும் மறந்துவிடக்கூடாது. அவ்வாறு செய்வதன் மூலம் பெரியவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும், அவர்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீர்கள். 6. ஒரு மனைவி அல்லது கணவர் சிலருடன் பழகுவதில் சங்கடமாக உணர்ந்தால் அவர்களை தொடர்பு கொள்ள கட்டாயப்படுத்துவது நல்லதல்ல. அவ்வாறு செய்வது பதற்றத்தை அதிகரிக்கும் மற்றும் சண்டைகளுக்கு வழிவகுக்கும். சமூக சூழ்நிலைகளில் ஒருவருக்கொருவர் எல்லைகள் மற்றும் ஆறுதல் நிலைகளை மதிப்பது நல்லது. இந்த அணுகுமுறை உறவில் அமைதியையும் புரிதலையும் பராமரிக்க உதவுகிறது. 7. உங்கள் மனைவி அல்லது கணவரின் வேலையில் அவர்களுக்கு உதவுவதன் மூலம், அவர்களின் யோசனைகளை வழங்குவதன் மூலமும் அவர்கள் சொல்வதை கேட்பதன் மூலமும் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த முடியும். உங்கள் ஈகோவை கட்டுப்படுத்த முயற்சிப்பதன் மூலம் மோதல்களை தவிர்ப்பதும் முக்கியம். இது தேவையற்ற சண்டைகளை தடுக்க உதவும். இந்த தொடரில் நான் மிகவும் ரசித்த விஷயங்கள் இவைதான். ஏதாவது தவறவிட்டால் கீழே கருத்து தெரிவிக்கவும். சப்ஸ்கிரைப் அளித்து ஃபாலோ மூலம் உங்கள் ஆதரவை தெரிவிக்கவும்.